ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அதாவது இன்றைக்கி நம்ம இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வழக்கு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது எதுக்காக அந்த வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி இந்த கட்சியோட நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திக்கிறதுக்காக வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வந்திருந்தார். ஸோ அங்கே வந்து அவர் பேசின அந்த பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அதாவது எதிரி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோவத்தை உண்டாயிருக்கு. அதாவது நம்ம தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பல சேர் வந்து எதிர்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாகவே தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அவர்கள் எவ்வளோதான் சைலண்டாக கட்சியை கொண்டு போகணும்னு நினச்சாலுமே ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விட போகிறது இல்லை அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே, அதாவது எப்படின்னா நம்ம தளபதி ஒரு கட்சி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்த கட்சிகளும், அதாவது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கட்சி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா விரட்டணும், தளபதி அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஏதாவது ஒரு கேஸை போட்டு அவர் இந்த கட்சி விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவதூறு வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிட்டே இருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்க போகிறதும் கிடையாது, இது கண்டு பயப்பட போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு டைரெக்டாக அவரே வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது நம்ம தளபதி அவர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனால் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பர்மிஷன் கேட்க போனால், அதாவது ரொம்பவே கூட்ட நெரிசலில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்து அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறது. அப்புறம் ரொம்ப நேரம் பேச வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸை வந்து போடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கட் பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலைகள் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த வேலையை பண்ணாலும் நம்ம தளபதியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி மக்களும் அதே போல் தான். இவர் எப்படியே வந்து பார்த்தா போதும், சப்போஸ் இதையும் தாண்டி நம்ம தளபதி அவர்கள் வந்து மக்களை சந்திக்காமல் இருந்தாலுமே அவருக்கான ஓட்டு கண்டிப்பாக மக்கள் வந்து போடுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த கட்சிகளோட வேலைகள் அப்படி எந்த ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மக்கள் எதிர்பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக பண்ணாதனால தான் இப்போ நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து இப்போது நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து நிற்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்சுட்டு மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்ன இவங்க 4 பேருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேன் மூலியமாக, அதாவது பார்த்திங்கன்னா ஜேசிபி மூலியமாக வந்து ஒரு பெரிய மாலை வந்து அவர் மேலே போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கல. அது வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போது என்ன அப்படின்னு கேட்டால், ஜேசிபி மேலே உரிமையாளர் மேலேயும் அது ஏற்பாடு பண்ணவங்க மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்காகவும் இந்த மாதிரி மாலை போடுறதுனால ஏதோ விபத்தாச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒருவேளை அந்த கிரேன் மூலிமா போய் அந்த மாலை அந்து விழுந்தால் ஒரு பெரிய விபத்தாயிரும், பல உயிர்கள் போயிடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்க 4 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கேட்கும்போது எவ்வளோ இதாக தெரியுது தெரியுங்களா? அதாவது தளபதி மேலே வந்து ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணணும், தொண்டர்கள் மேலே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதாவது டேரெக்டாக நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதுவாக இருந்தாலும் 2026 கட்சியில் வந்து நீங்களா நாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சில்லித்தனமாக வந்து ஒரு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்க தொண்டர்கள் அவங்க காசு செலவு பண்ணி அவங்க ரசிகரை தலைவன மேலே ஒரு ஆர்வமாக ஒரு மாலை வந்து போடுறதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபத்தாயிரும். அதனால என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் 4 பேருக்கு மேலேயும் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஜேசிபி உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரில. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி மேலே இருக்கிற நம்பிக்கையாலும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்
இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பணம் சம்பளத்துக்காக தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்க்குறாங்க. சம்மந்தம் இல்லாமல் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எழுது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே உங்களால் தடுக்க முடிய போகிறது கிடையாது. ஸோ 2026 இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து நம்ம தலைவரில் பண்ண போகிறாரு. ஸோ அது வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். அதாவது அந்த மாலை போகிறதுனால இப்போ என்ன ஆகிருப்போது, அங்கே எத்தனை டிராஃபிக் அங்கே என்ன டிராஃபிக் ஆச்சு, என்ன உயிர் சேதம் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரில. அந்த மாலை அந்து விழுந்தா பல உயிர்கள் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் எத்தனையோ வண்டிகள் போயிட்டுருக்கு, எத்தனை விபத்துக்கள் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் தடுத்து அதுக்கான ஒன்றும் கிடையாது. ஒரு வண்டியில் 4 பேர் போகிறாங்க, அவங்கள குறை காட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண போகிறதில்ல. எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்டு கீழே வந்து எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் வழக்கு பதிவு எதுவுமே பண்ணல. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர் தலைவனுக்கு ஒரு ஜேசிபி மூலியமாக ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற சில தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றமாக வச்சு நீங்கள் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சின்னப்பழத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு நீங்கள் தளபதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாலுமே இவர் எப்படியாவது வந்து இவரை தாக்கணும், இந்த கட்சி விட்டு தளபதி வெளியேறணும், இந்த கட்சி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கான வேலை நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பக்கத்தில் மக்கள் எல்லோரும் வந்து தளபதி சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் என்ன வந்து தளபதி மேலே அவதூறு பரப்புனாலும் சரி, யாரும் வந்து நம்ப போகிறது கிடையாது. ஸோ தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு சம்மந்தம் இல்லாமல் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி என்ன ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணாலே போதும். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து புதுசாக எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ இருக்கிற சில கரெக்ஷன்கள் நீங்கள் பண்ணாலே போதும், மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். பட் நீங்கள் அதை பண்ணாமல் ஒருத்தர் வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லி கட்சி ஆரம்பித்தா, அதாவது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் நம்ம தளபதி அவர்கள் வந்து எதுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்க போகிறாரு? நீங்கள் வந்து மக்கள் நல்லா கவனிக்காம விட்டீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து மக்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு வராரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இதுக்கப்புறம் தளபதி தான் அப்படிங்கிற மைண்ட் செட் நாங்கள் உருவாகிட்டோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வழக்கு போடணுமோ வழக்கு போடுங்க, என்னென்ன தளபதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ தெரிவிச்சுக்கோங்க. எல்லா தரங்களையும் தாண்டி 2026 கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து அந்த ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போடுறதுக்காக வந்து அங்கே இருக்கிற ஜேசிபி அவர் மேலும் அங்கே அதை ஏற்பாடு படுத்தினா அந்த தொண்டர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.